கவர்மெண்ட் வந்து நெட்டா கணக்கு பார்க்குறாங்க. இப்போ நீங்க வந்து 2 மாசத்துல வந்து ஒரு 900 யூனிட் உங்க சோலார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்குது. ஆனா நீங்க 1000 யூனிட் கன்சியூம் பண்ணிக்கிறீங்கன்னா, 1000த்துல இந்த 900 கழிச்சிட்டு நெட்டா என்ன இருக்குது? 100 தான். 100 யூனிட் முதல் 100 யூனிட்டுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஈபி பில்லே கிடையாது. 0. கிடையாது. ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் சோலார் ஈபி பில் பிகம் 0. இப்படிதான் நடக்குது. ஒரு சின்ன நெட்வொர்க் சார்ஜஸ் மட்டும் வரும். நாங்க எதுக்கு 90% மின் செலவில் சிக்கனம் அப்படின்னு ஏன் சொல்றோம்னு சொன்னா, நீங்க என்னதான் சோலார் போட்டாலும் 100% உங்களுக்கு பில் எலிமினேட் ஆகாது. ஒரு சின்ன நெட்வொர்க் சார்ஜஸ் வரும். அதாவது நீங்க ரூ. 100 கட்டின இடத்துல 5லேருந்து ரூ. 10 கட்டுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 28,000 கட்டிட்டு இருந்தேன். என்னோட வீட்டுக்கு ஈபி பில்லாட்டு. ஸோ உங்க சோலார் என்ன பண்ணும்? உற்பத்தி ஆகி பேட்டரியில போகும். நீங்க பேட்டரியில இருந்து அந்த பவர் எடுத்து யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. இது வந்து கவர்ன்மெண்ட் கிரிட்டுக்கு அதுக்கு எந்த விதமான கனெக்ஷனுமே இருக்காது. அதுக்கு பேர் தான் வந்து நம்ம ஆஃப் கிரிட் சிஸ்டம்னு சொல்றோம். சரி, இப்ப நெட் மீட்டரிங்ன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கல்ல. இப்ப நெட் மீட்டரிங்ல வந்து நம்ம எவ்வளோ குடுக்குறோம், எவ்வளோ யூஸ் பண்றோங்கிறத டெய்லியும் வாட்ச் பண்ணணுமா? ஏன்னா, இப்ப சோலார்லேருந்து நமக்கு ஈபி பில் வந்து இருக்காது, இலவச மின்சாரம்னு சொல்லும்போது, நம்ம ஒரு வேள ப்ரொடியூஸ் பண்றத கம்மியா பண்ணிட்டு, யூஸ் பண்றத அதிகமா பண்ணிட்டா, திரும்பவும் அதே பில்லு தானே சார் வரும்? கண்டிப்பா அதே பில் வராது. ஆ. உங்க வீட்டுக்கு நாங்க சஜெஸ்ட் பண்றோம். இன்னைக்கு இருக்கிற பவர் சிச்சுவேஷன பார்த்து உங்களுக்கு ஒரு 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் தேவை அப்படின்னு நாங்க முடிவு எடுக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க ஒரு சோலார் சிஸ்டம் உங்களுக்கு போட்டு குடுக்குறோம். அதுல வந்து ஒரு 3 கிலோவாட்ன்றது என்ன ஒரு 450 யூனிட் 400லேருந்து 450 யூனிட் உங்களுக்கு பவர் கிடைக்கும். அதுல வந்து நீங்க 2 மாசத்துக்கு ஒரு தடவ ஒரு 800 யூனிட் யூஸ் பண்றதுக்கு பதில் இல்ல 900 யூனிட் யூஸ் பண்றதுக்கு பதிலு, நீங்க வந்து எக்ஸஸா வந்து ஒரு 1000மோ 1100 யூனிட்டோ யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு 200 யூனிட் நீங்க எக்ஸஸா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? முதல் 100 யூனிட்டுக்கு ஃப்ரீ. 2வது 100 யூனிட்டுக்கு ஒரு ரூ. 250 வரும். ஆ. அவ்வளவுதான் வரும். அப்ப கூட பெரிய லெவல்ல நீங்க பழைய மாரி உங்களுக்கு 5000 ம். 6000லாம் வராது. ஒரு 200, 300, 500, 600 ஏதாவது எக்ஸஸா வரலாம். அதுவும் நீங்க வந்து எக்ஸஸா யூஸ் பண்ணியிருந்தா. அது அது இப்ப நம்ம அதுதான் நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு, எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத டெய்லி மானிட்டர் இல்ல பண்ணணுமா? டெய்லி அப்படி மானிட்டர் பண்ண முடியாது. உங்களுக்கு உங்களுடைய சோலார் சிஸ்டம் இன்னைக்கு எவ்வளவு யூனிட் புரொடியூஸ் பண்ணியிருக்குன்றத பார்க்க முடியும். அதுக்கு எப்படின்னு சொன்னா, நாங்க சோலார் சிஸ்டம் போட்டு முடிச்ச உடனே உங்க வீட்ல வந்து ம். வைஃபை இருந்ததுன்னா, உங்க மொபைல்ல வந்து அந்த இன்வெர்ட்டர் நாங்க வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி குடுத்துருவோம். ஸோ ஒரு நாளும் முடிஞ்ச உடனே, இன்னைக்கு என்னோட சோலார் சிஸ்டம் எவ்வளவு பவர் புரொடியூஸ் பண்ணியிருக்குது, என்னோட புரொடக்ஷன் எவ்வளவு ஆயிருக்குன்னு நீங்க பார்க்க முடியும். அது பார்க்க முடியும். நீங்க மந்த் எண்டுல அதாவது 2 மாசத்துக்கு கழிஞ்சு, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட பொறுத்த மட்டும் பை மந்த்லி பில்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ 60 நாளைக்கு ஒருக்கா தான் உங்களுக்கு பில் வரும். அந்த பில் வரும்போது பார்த்தா அந்த பில்ல வந்து அந்த கால்குலேஷன் இருக்கும். கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு அந்த கால்குலேஷன் குடுத்துருப்பாங்க. நீங்க எவ்வளவு பவர் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறீங்க, எவ்வளவு இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க, நெட்டா எவ்வளவு வருது அப்படின்றது. நெட்டா வந்து பிராக்டிகலா பெரிய லெவல்ல யாருக்குமே வராது. ம். அன்லெஸ் அவங்க வந்து 3 கிலோவாட் போட்டு 6 கிலோவாட் யூஸ் பண்ணா, அந்த மாரி இருந்தா மட்டும் தான்